ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் நம்மள ஆசீர்வதிக்க நேரா பூலோகத்துக்கு வருவாங்க. ஆனா, நீங்க கஷ்டப்பட்டு விரதம் இருந்தும், தெரியாம செய்யற ஒரு சின்ன தப்பால அவங்க கண்ணீரோடவும், ஏமாற்றத்தோடவும் திரும்பி போயிடுவாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நீங்க இருக்கிற ஒட்டுமொத்த விரதமும் பலன் தராமல் வீணாக இதுதான் முக்கிய காரணம். அது என்ன தப்புன்னு உடனே தெரிஞ்சுக்கோங்க. நெறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம பட்னி கிடந்து சாமி கும்பிடுறது மட்டும்தான் விரதம்னு. ஆனா அது முற்றிலும் தவறு. விரதம் இருக்கிற அன்னைக்கு வீட்ல சண்டை போடுறது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுறது, இல்ல மத்தவங்கள காயப்படுத்துற மாதிரி கடுமையான வார்த்தைகளை பேசுறது. இந்த தப்ப மட்டும் நீங்க மறந்து கூட செஞ்சிடவே கூடாது. ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி அன்பா பேசினா பிடிக்குமோ, அதே மாதிரி தான் நம்ம முன்னோர்களுக்கும். அவங்க காக்க வடிவத்திலயோ, இல்ல பசியோட இருக்கிற ஏழைங்க ரூபத்திலயோ உங்கள தேடி வருவாங்க. அந்த நேரத்துல உங்க மனசுல வன்மமும், வீட்ல சத்தமும் இருந்தா, அவங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்படி முழுசா கிடைக்கும்? பட்னி கிடப்பதை விட மனசும் வார்த்தையும் சுத்தமா இருக்கிறது தான் உண்மையான விரதம். இந்த வருஷத்தோட மிக முக்கியமான சக்தி வாய்ந்த ஆடி அமாவாசை நாள் இது. நம்ம குடும்பத்தை காக்கிற முன்னோர்களை சந்தோஷப்படுத்த இந்த ஒரு நாள் முழுசா அமைதியாவும் எல்லார்கிட்டயும் அன்பாவும் இருங்க. நான் இதை கண்டிப்பா கடைபிடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ல ஓம் பித்ரு தேவாய நமக இன்னும் பதிவிடுங்க. முன்னோர்கள் ஆசியால் உங்க குடும்பம் சுபிட்சம் அடைய மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.